தவறான கெட்ட பழக்கங்கள், பெண்கள் மீது மோகம், அதாவது திருமணத்துக்கு அதுக்கப்புறமாவும் அளவு கடந்த ஆசைகள், திருப்தி அடையாத திருமண உறவு, திருமண பந்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சில கிரகங்கள் தூண்டுகோலா இருக்கு, ஒரு சில கிரகங்கள் காரணமா இருக்கு, சில வீடுகளும் காரணமா இருக்கு. அதாவது ஜோதிடத்துல மொத்தம் 12 வீடுகள் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு சில வீடுகள் மனிதனுக்கு அளவு கடந்த ஆசைகளையும் இன்பங்களையும் தூண்டிவிட்டு அவனுக்கு தவறு செய்ய வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இது எல்லாமே சமுதாயத்துல நடக்குதுங்க. சில பேர் இதை வெளிப்படையா பேசுவாங்க, சில பேர் இதை வெளிப்படையா பேச மாட்டாங்க. ஐயோ அசிங்கம், அவமானம், அதனாலயே இதை வெளியே பேசாமலே நிறைய பேரோட திருமண வாழ்க்கை, திருமண பந்தம், காதல் இதெல்லாமே பாத்தீங்கன்னா விலகி போகுது, பிரிஞ்சு போகுது. இது எல்லாத்துக்குமே காரணம் வெளிப்படைத்தன்மை இல்லாம போறதுதான். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வகுப்பு எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது நீங்க உங்க சுய ஜாதகத்தை பொருத்தியும் பார்த்துக்கலாம், இல்ல ஒரு புரிதலுக்காக கூட நீங்க இந்த வீடியோவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்டோட ஒரு ஹாரோஸ்கோப்பை தான் நான் எடுத்திருக்கேன். அவரோட ஹாரோஸ்கோப்ல என்ன ஆயிருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி அந்த திருமண உறவுல அவருக்கு பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபை கிடையாது, குழந்தைகள் இல்ல. தன்னுடைய மனைவியும் தாண்டி வெளியே சில பெண்களோட தொடர்புகள் ஏற்பட்டு இப்போ திருமண உறவு ஊசலாடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க ஒய்ஃபுக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சு. ஸோ இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போற நிலைமையில அவங்க இருக்காங்க. ஸோ இது ஏன் நடந்தது, எதனால நடந்தது, ஒரு ஜோதிட பாடமா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அவரோட பிறந்த தேதி பாத்தீங்கன்னா 17/1/1994 அவர் பிறந்திருக்காரு. 2:01 PM மதியம் சென்னையில அவர் பிறந்திருக்காரு. சரிங்களா? ஸோ பிறப்பு ஜாதகத்துல லக்னம் தனுசு லக்னத்துல விழுந்திருக்கு. ஸோ லக்னத்துக்கு 3வது இடத்துல சந்திரன், சனி, 5வது இடத்துல கேது, 7ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல சூரியன், புதன், 11வது இடத்துல சுக்கிரன், குரு, ராகு, 12வது இடத்துல கிரகங்கள் எதுவும் இல்லை. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு மனிதன் வழி தவறி போறதுக்கு ஒரு முக்கிய காரணக்கோள், முக்கிய கிரகம், அதாவது அவனுடைய ஆசையை இப்போ ஒரு மனுஷன் வழி தவறி போறான்னா என்ன, தன்னுடைய துணைக்கிட்டேயே அவனுக்கு அந்த ஆசைகளும் தன்னுடைய எல்லா விஷயங்களும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. மோகம் எதனால ஏற்படுது, அது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாம அடுத்தவனை பார்க்க அடுத்த பெண்களையும் அடுத்த ஆண்களையும் பார்க்க தானே அது தூண்டுறதுனாலதானே இன்னும் அதிகமாகுது. அந்த தூண்டல் அப்படின்ற ஒரு விஷயம் வருதுல்ல, தேடல், தூண்டல், அந்த ஆசை, அதுக்கு முக்கியமான 2 கிரகங்கள் எதுன்னா ஜோதிடத்துல சுக்கிரன் அண்ட் ராகு. இந்த 2 விஷயம் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா காமத்துக்கு உண்டானவர் சுக்கிரன். ராகு போகம். சரிங்களா? அந்த அப்சஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதை போகன் அப்படின்னா அது ராகு. சோ இப்ப இந்த 2 கிரகங்களுமே எந்த இடத்துல இருக்குதோ அதை வச்சு அவங்க ஆக்டிவேட் ஆவாங்க. அப்போ இவங்க எங்க இருக்காங்க, இந்த ஜாதகத்துக்கு தனுசுக்கு 11வது இடத்துல சுக்கிரன், குரு, ராகு அமர்ந்தாச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு அந்த மேரேஜ் லைஃப்ல திருப்தி கிடையாது. அது மாதிரி ஒய்ஃப் மேல பெரிய இடத்துல ஈடுபாடு இல்லாம போயிடுச்சு. அதான் அதுக்கப்புறம் நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் வட்டாரத்துல உருவாயிருக்கு. ஏன் இத்தனை விஷயம் நடந்ததுன்னா, லக்னாதிபதி இந்த தனுசு இந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டோட ஓனர், ரூலர், ஆத்மகாரகன், இவர் எங்க இருக்காருன்னா குரு 11வது இடத்துல இருக்காரு. அதே மாதிரி சுக்கிரன் ராகுவோட இணைவு வேற சேர்ந்துருச்சு. 11வது இடம் என்ன அப்படின்றத பத்தி விரிவா நான் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நான் போடுறேன். ஏன்னா நீங்க இன்னும் நம்மளோட அந்த ஹவுசஸ் இன் அஸ்ட்ராலஜி, அதாவது ஒவ்வொரு வீடும் எதை குறிக்குதுன்றதை நீங்க இன்னும் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. அதுல 11வது வீடை பத்தி நான் விரிவா போடுறேன். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருக்குங்க. ஏன்னா காலச்சக்கர தத்துவத்தின் படி 11வது வீடு ஹையஸ்ட் டிசையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்ப ஹையஸ்ட் டிசையர்ல போகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகுவும் சுக்கிரன் வந்து காமமும் உட்காரும் போது அமர்ந்திருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா நண்பர்கள் வட்டாரம். ஏன்னா 11வது இடம் அப்படின்றது சோஷியல் நெட்வொர்க்கிங் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் காற்று ராசி ஆயிடுச்சு. சுக்கிரனோட வீடு, சொந்த வீடு, காற்று ராசி கூட ராகு அமர்ந்ததுனால அவருக்கு அந்த சுத்தி இருக்க நண்பர்கள் வட்டாரத்துக்கு இருக்கவங்க கூடயே நிறைய வந்து தகாத உறவுகளும் ஏற்பட்டிருக்கு. இதுதான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். ராகு சுக்கிரன் இணைவு பிளஸ் குரு லக்னாதிபதியா அங்க போய் சம்பந்தப்பட்டது. ஏன்னா தனுசோட வீட்டோட அதிபதி யாரு? குரு பகவான். அவரும் போய் 11வது இடத்துல சம்பந்தப்பட்டதுனால அந்த மோகம் வந்து அவருக்கு வந்து தீராம இருக்கு. ஆசை வந்து அடங்காம போனதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு அமைப்பு. சரி, இவர் மாறுவாரா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நீங்க கேக்குறீங்க, சரி இவர் இவ்வளவு தப்பு பண்றாரு, மனைவிக்கு ஏமாத்துறாரு, மனைவிக்கு துரோகம் பண்றாரு, இவர் மாறுவாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயம் மாறுவாருங்க. ஏன்னு பார்த்தா சனி, இதாவது இந்த லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி யாரு? 11ஆம் இடத்துல போய் இருக்காருன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி சனி வந்து 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. அப்போ 3ஆம் இடம் அப்படின்றது என்னது? ஒரு மனிதனோட தைரிய வீரிய ஸ்தானம், காம உணர்ச்சிக்கும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப 3ஆம் இடம் அப்படின்றது சனி அங்க அமரும் போது, சந்திரனும் அங்க அமரும் போது நிச்சயமா வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து அவங்க தான் பண்றது விஷயங்களை அவங்க உணர்த்தப்படுவார். ஏன்னா சனி உணர்த்துவார். அப்படியே நம்ம ஒன்றும் போயிட போறது இல்லையே, நம்ம பண்ற தப்பு என்ன யாருக்கும் எதுவும் தெரியாம போக போறது கிடையாது. பட் நிச்சயமா 3ஆம் இடம் அப்படின்றது வந்து நம்மளுடைய நாலேஜ், அதுவும் காலச்சக்கரத்துக்கு வந்து 5ஆம் இடம் அப்படின்றது வந்து கேது இருக்காருல்ல. ஸோ கேது இருக்கிற வீட்டுல இருந்து நீங்க எண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாவாத் பவன் கான்செப்ட்ல வந்து 3ஆவது இடம் வந்து 11ஆவது இடமா வரும். 5க்கு 3ஆம் இடம் வந்து 11ஆவது இடமா வரும். ஸோ ஒரு கட்டத்துல தன்னுடைய ஆசைகளை வந்து அவர் கண்டிப்பா வந்து கண்ட்ரோல் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா நிச்சயம் 4ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய சனியால அவர் பாதிப்புகளை ஏற்படுத்துவாரு, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்குவாரு. ஸோ அதுக்குள்ளேயே இந்த ஜாதகர் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ அப்படின்னா நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும், உங்களோட தவறுகளை நீங்க திருத்திக்கணும். இந்த காம்பினேஷன் உங்க மேல தப்பு கிடையாதுங்க. இந்த காம்பினேஷன் அந்த வகையான உங்களை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. இவ்வளோ தவறுகள், இவ்வளோ ஏமாற்றங்கள், அதுக்கப்புறம் குடும்பத்தோட ஒரு ஒரு குடும்ப உறுப்பினர்களோட இவர் பெரிய பெரிய அளவுல வந்து பாசமோ அன்போ எதுவுமே காட்டினது கிடையாது. குடும்ப உறுப்பினர்கள் நான் சொல்றது மனைவி, அவங்க அம்மா அப்பா, அதைத்தான் சொல்றேன். அவருக்கு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வெளி உலக தொடர்புகளோட தான் ரொம்ப அவர் வந்து இருக்கிறது. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் லக்னாதிபதி 11ஆம் இடத்துல போய் அமர்ந்ததும் கூட போகனான ராகு அமர்ந்தது தான். அப்ப சனி பேச்சுக்கு பிறகு நீங்க உங்க லைஃப்ல வந்து ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறது தான் நல்லது. அப்பதான் ஒரு சில தவறுகள்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். ஏன்னா சனி நியாய தர்மத்துக்கு உண்டானவர். அவரை 4ஆம் வீட்டுல இருந்து உங்களுடைய அவருடைய 7ஆம் பார்வையா 10ஆம் வீட்டை வரை பார்வையிடுவாரு. கூட சூரியன் புதன் வரை இருக்காரு. அப்ப ஏதாவது நீங்க தவறுகள் பண்றீங்க இதுக்கு மேல அப்படின்னா அதுக்கு உண்டான என்ன கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைச்சுதான். ஏன்னா கர்மா வீட அவர் பார்வையிடுறாரு. ஸோ கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இனியாவது உங்களோட லைஃபுக்கும் உங்களை நம்பி வந்த துணைக்குமே நீங்க வந்து உண்மையா இருக்கிறது தான் வந்து நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இது ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். நிச்சயமா இந்த ஜாதகத்தை அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு நான் நம்புறேன். ஸோ இனியாவது வாழ்க்கையில நீங்க வந்து இதை நீங்க உணர்ந்து உங்களை நீங்க திருத்திக்கிட்டு மாத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸா ஒரு அறிவுரையா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களோட சுத்தி இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்க ஹாரோஸ்கோப்பை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அவங்க நிச்சயமா திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ தப்பு எல்லார்கிட்டயும் நடக்கதான் செய்யுது. அதுக்காக ஸோ திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமா அவங்க வந்து இறைவன் அருளால் மாறுவாங்க. நன்றி, வணக்கம்.